ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் ஆனதுன்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே. அதாவது என்ன மேட்டர்னா, சென்சார் போர்டு வந்து ஜனநாயகன் படத்தில் சம்திங் இஷ்யூ இருக்கிறதுனால மறுபடியும் நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் டீம்லேருந்து அதை சீக்கிரம் பண்ணுங்கன்ற மாதிரி ப்ரெஷர் கொடுத்த டைமில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நாங்கள் எங்கள் வேலையை பொறுமையாக தான் பண்ணுவோம். 1 கோடி ரூபாய் பட்ஜெட்டாக இருந்தாலும் 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டாக இருந்தாலும் படம் தான் எங்களுக்கு காமனாக, அதனால் உங்கள் அவசரத்துக்குலாம் எங்களால் பண்ண முடியாது, பொறுமையாக தான் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு வந்து நாளைக்கு காலையில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் வர மாதிரி இருக்குது. அதனால் நாளைக்கே வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்போ வரும்னு தெரியல. போஸ்ட்மான் டேட்டும் அனௌன்ஸ் எதுவும் பண்ணலை. சென்சார் சர்டிஃபிகேட் எப்போ கிளியர் ஆகுதோ அப்போ தான் வரும். இந்த நிலமையிலும் பார்த்தீங்கன்னா வாத்தியார் வந்து இப்போ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அதுவும் நிறைய அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இது இருக்குது. ஜனநாயகன் வரலனா கன்ஃபார்மாக வாத்தியார் வரும். கருப்பு வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. மற்ற படங்கள் என்னென்ன வரும்னு தெரியல. புக்கிங்கில் ஓப்பன் ஆகி 50 crores கிட்ட வந்து ஏர்ன் பண்ண நிலைமையில் அதையும் ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாங்க அதாவது வேறு எதனா படத்துக்கு வந்திருந்தால் கூட பரவாயில்ல. இதுவே மீந்து போன கேசரியை தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் ஏன்டா கேஸு, எதுக்குடா பக்கெட்டில் தண்ணி அந்த மாதிரி தான் இப்போ புலம்பு விட்டானுங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வரட்டா.